தமிழ்நாடு முழுவதும் நடந்து முடிந்தது 2026க்கான சட்டமன்ற தேர்தல். மிகப்பெரிய அளவிற்கு மக்களால் எதிர்பார்க்கப்பட்டு ஜனநாயக திருவிழாவாக கொண்டாடப்பட்டது என்றுதான் கூற வேண்டும். நாம் தமிழர் கட்சிக்கு 2026 தேர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவே பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 35 லட்சம் வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி தற்பொழுது 2026 தேர்தலை சந்திக்கின்றது. இதில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் மக்களை அவர்கள் சந்தித்து வாக்குகளை பெற்றார்கள். இதற்கு முன்பு இருந்த தேர்தல் களம் போன்று இந்த தேர்தல் களம் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கிய தேர்தல் களமாக இருந்தது. கிராமந்தோறும் மிகப்பெரிய அளவிற்கு நாம் தமிழர் கட்சி சென்று சேர்ந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்த்தால் நாம் தமிழர் கட்சிக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கிட்டத்தட்ட 17லிருந்து 24% வரை வாக்குகளை பெற்றுத்தரும் என்பது அரசியல் ஆய்வறிஞர்களின் கருத்தாக இருக்கின்றது. மேலும் இளைஞர்கள் மத்தியில் பல காலமாக மிகப்பெரிய பிரபலமாக இருந்து வரும் நாம் தமிழர் கட்சி இந்த முறையும் மிகப்பெரிய அளவிற்கு இளைஞர்கள் மனதில் ஒரு நல்ல கட்சியாக வலம் வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் பல இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகளை செலுத்திவிட்டு நேற்று தங்களுடைய வாக்குப்பதிவு செயல்பாடுகளை சமூக வலைதளங்களில் பதிந்த வண்ணம் இருந்தார்கள். உங்களுக்கே தெரியும், செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி ஒன்றல்ல ரெண்டல்ல கிட்டத்தட்ட 15லிருந்து 16 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசியல் களத்தில் களமாற்றி கொண்டிருக்கின்றது. மேலும் மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து மக்களுக்காக மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிப்பையும் ஏற்படுத்தி கொண்டு எதிர்காலத்தில் திட்டமிடலை கையில் கொண்டு மக்களிடத்தில் காசு பணத்திற்கு ஆசை காட்டாமல், மேலும் கோழி பிரியாணிக்கு ஆசை காட்டாமல் தொடர்ச்சியாக மக்களை அரசியல்படுத்தி அதன் மூலமாக வாக்கை அறுவடை செய்யக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரே கட்சியான நாம் தமிழர் கட்சி தான் மிகப்பெரிய அளவிற்கு உலகில் சிறந்த கட்சியாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்களை ஆசை காட்டாமல் எதிர்கால திட்டங்களை மட்டும் கூறி மக்களிடத்தில் வாக்குகளை பெறுகின்றது. இதற்கு முன்பு இருந்த திராவிட கட்சிகள் செய்ததை எதையுமே செய்யாமல் அப்படியே தலைகீழ் மாற்றமாக சீமான் அவர்களுடைய தலைமையில் நாம் தமிழர் கட்சி செயல்பட்டு வருகின்றது. யாரும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மாபெரும் தேர்தலாகவே அமைந்திருக்கின்றது. மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுத்திருக்கின்றது. மேலும் நிரந்தர சின்னமும் கிடைத்திருக்கின்றது. அந்த நிரந்தர சின்னம் தான் தற்பொழுது மிகப்பெரிய அளவிற்கு வாக்குகளை வாரி சுருட்டப் போகின்றது என்று கூற வேண்டும். ஏனென்றால் அந்த சின்னம் தற்பொழுது 1லிருந்து 3க்குள் அதிகப்படியான வாக்குச்சாவடியில் இருக்கின்றது. எனவே மக்கள் மிக எளிதாக அந்த சின்னத்தை அணுகி வாக்குகளை செலுத்தி இருப்பார்கள் என்று நம்பிக்கை கொள்கின்றார்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள். மேலும் தம்பி தங்கைகள், மிகப்பெரிய அளவிற்கு இந்த முறை நாம் தமிழர் கட்சியின் வெற்றி அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்றுதான் கூற வேண்டும். நாம் தமிழர் கட்சி ஒரு மாபெரும் மாற்றத்தை எதிர்நோக்கி 2026 தேர்தலில் களம் கொண்டு கொண்டிருக்கின்றது. அந்த மாற்றம் நிகழும். மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.